எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாரக்கடி பார்ட் 2 பார்க்கலாம். போன வீடியோவில் ஒரே ஒரு கா வரிசையில் ஃபஸ்ட்டு கா மட்டும் பார்த்தோம். இன்றைக்கி ரிமைனிங் உள்ளதெல்லாம் எப்படி வாசிக்கிறதும் எழுதுறதும் நம்ம பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். அதே மாதிரி தான் க க கி கி கு கு க்ரு கே கை கோ கௌ கம் கஹ. ஸோ அதை நம்ம எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க மட்டும் போட்டுக்கணும். க ஒரு துணைக்கால் போட்டுடணும். அடுத்தது போட்டுட்டு இப்படி போட்டால் கி, இப்படி போட்டால் கி. நெக்ஸ்ட்டு கு கு க்ரு கே கேக்கப்புறம் கை கோ கௌ கம் கஹ. மாதிரி அடுத்த லைன் வாசிக்கலாம். க க கி கி கு கு க்ரு கே கை கோ கௌ கம் கஹ. ஸோ அதை நம்ம எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். க இன்னொரு கோட் போட்டுக்கணும். க கி கி கு கு க்ரு கே கை கோ கௌ கம் கஹ. ஸோ இந்த இடத்துல மட்டும் பார்த்தா 2 கோடாக தெரியும். ஆனால் காக்கே ஆல்ரெடி ஒரு கோடு இருக்குது. அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கோடு போட்டுக்கணும். அப்புறம் ஒரு கொம்பு போட்டுக்கணும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஆல்ரெடி காக்கே ஒரு கோடு இருக்குது, இன்னொரு கோடு போட்டுக்கணும். அப்புறம் இதிலிருந்தே 2 கொம்பு போட்டுக்கணும். அடுத்தது கா க கா கி கி கு கு க்ரு கே கை கோ கௌ கம் கஹ. அது நம்ம எப்படி எழுதணும்னு பார்ப்போம். 3 திருப்பி போட்ட மாதிரி போட்டுக்குங்க. க 2 கோடு போட்டுட்டு மேலே ஃபுல்லாக போட்டுடணும். க கி கி கு கு க்ரு கே கை கோ கௌ கம் கஹ. ஸோ இப்போ இந்த கா வரிசை மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீதி உள்ளதை பார்ப்போம். பாரக்கடி இது தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ஈஸியாக வார்த்தைகளை வாசிக்க முடியும். நம்ம இது பாரக்கடி முடிச்சுட்டு நம்ம ஒரு
வார்த்தைகளை எப்படி வாசிக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.